ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு chettiar's கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் ரெசிபி ஒன்று செய்ய போகிறேன். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். சிக்கன் செய்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நான்ஸ்டிக் பேனில் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ அதில் பொடியாக கட் பண்ண 2 தக்காளி அதை சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனிமிளகா பொடி சேர்த்துருக்கேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியா பொடி, ஜீரகப்பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ் 1/2 கிலோ இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த மசாலாவெலாம் நல்லா கலக்கிற மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். சிக்கனை நல்லா 5 நிமிஷம் வதக்கி விட்டுட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். உப்பு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் அதில் சேர்த்து நல்லா கலந்துட்டு தீயை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடறேன். சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். சிக்கன் ரெடி ஆகிடுச்சான்னு இப்போ பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இது சப்பாத்தி, பூரி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கலந்து விட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு கறி மசால் பொடி சேர்த்துக்கிறேன். அதில் 6 முந்திரி பருப்பு நல்லா ஊற வச்சு அரைச்சி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் சிக்கனுக்கு. இறக்குறதுக்கு முன்னாடி இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம இறக்கிக்கலாம். நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் லேசாக மல்லி தூவிக்கலாம். தூவி இறக்கிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் ஹேண்டி ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.